எஃப்ஐஐஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். அவங்க 2025 முழுக்க விற்பவராக தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1,53,000 கோடிக்கு விற்றாங்க. அப்படி விற்றும் சந்தை இந்த உச்சத்தை தொட்டதுக்கான ஒரு காரணம், அது முழுக்க முழுக்க உள்நாட்டு நிதி நிறுவனங்களால் அப்சார்ப் பண்ணப்பட்டது. அதனால் தாக்கு பிடிச்சி நின்னது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 2026க்குன்னு வரும்போது இப்போ இதெல்லாம் தாண்டி அது வந்து மேலே தொடர்ந்து ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக நாம் பார்க்குறோம். இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அடிப்படையில் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை தான் ஒரு அடிக்கோடிட்டு நம்ம சொல்கிறோம். 2025ல் அந்த Q2ன்னு சொல்லக்கூடிய அந்த குவார்ட்டரில் 8.2% ஜிடிபி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் டிஸ்பியூட்டும் இருக்குது. இருந்தாலும் Q2வோட Q3 நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும், இதை ஒட்டி பார்க்கும்போது Q4 ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால நிஃப்டி 2024இல் 28,500 இல்லை 29,000 என்ற புள்ளிகளை தொட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நடுநடுவே சர்க்கிள்களும் உண்டு வரும். ஆனால் உச்சத்தை நோக்கி தான் போகும். ஆமாம், எல்லா சர்க்கிளையும் தாண்டி உச்சத்தை நோக்கி போகும். அப்போ சர்க்கிள் எல்லாம் வாய்ப்புகளாக பார்க்க வேண்டும்.